ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலுக்கு வேண்ட காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டாச்சு. கேரட், பீன்ஸு, வெங்காயம் அது பிரேக்ஃபாஸ்ட் நூல்ஸ் பண்ணேன். அதுக்கு வேண்ட வெஜிடபிள்ஸ் அது கட் பண்ணி வச்சுட்டாச்சு. அப்புறம் அவரைக்காய் பொரியல், சின்ன வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய் சதைச்சி போட்டு சின்ன வெங்காயம் வதக்கி போட்டு அவரைக்காய் பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் கறி. இதெல்லாம் தான் இன்றைக்கி சமையல். எல்லாம் ரெடி பண்ணி அலம்பி கட் பண்ணி வச்சுட்டாச்சு. அவரைக்காயை உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு உளுத்தம்பருப்பு கடுகு போட்டு வறுத்தெடுத்துக்கிறது, கோல்டன் கலரில் வறுத்தெடுத்துக்கிறது. தண்ணி இல்லாதக்கு அவரைக்காயை நல்லா ட்ரை பண்ணிட்டுட்டு தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்திட்டு சதைச்சி சேர்த்தின்ட்டு வெங்காயத்தை சேர்த்தினா அவரைக்காய் கறி ரெடி. அப்புறமா வெண்டைக்காய் கறிக்கு நல்லா எல்லாம் பொரிச்சு கொட்டின்ட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை விட்டு பொரிச்சு கொட்டின்ட்டு சேர்த்தி மிக்ஸ் பண்ணுறது. பாதியுண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறது. எண்ணெய் வேணும்னு தோணித்து சொன்னாக்கா கொஞ்சம் சேர்த்தின்ட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை நான் அரைக்கினது கூடயே போட்டுட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தி தட் இஸ் இட். வெண்டைக்காய் கறியும் ரெடி. இன்றைக்கி இது 2 கறி தான் பண்ணினேன். ரசம், தக்காளி ரசம், பருப்பு போடாதக்கு தக்காளி புளி போட்டு அந்த ரசம் தான் அன்றைக்கி லஞ்சுக்கு. தட் இஸ் இட். வெண்டைக்காய் கறி, அவரைக்காய் பொடுத்துவன், சின்ன வெங்காயத்தை வறுத்து போட்டு இந்த மாதிரி அவரைக்காய் கறி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. எல்லா டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாங்க. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.